வணக்கம். நலம் நம்முடன். இந்த வீடியோவில் நீங்கள் எங்காவது சுற்றுலா போக நினச்சிங்கன்னா அதை எப்படி பிளான் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோவாக, அதற்கான சில குறிப்புகளை சொல்லக்கூடிய வீடியோவாக இந்த வீடியோ அமைகிறது. அதுலேயும் குறிப்பாக உங்களோட ட்ரிப் வந்து பார்த்திங்கன்னா, உங்களோட டூர் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் டூராக இருக்குது, உள்நாடு இல்லாமல் வெளிநாட்டுக்கு போகிறீங்க, அதுலேயும் விமானத்தில் போகிறீங்க அப்படின்னா அதற்கு தேவையான சில குறிப்புகளை சொல்லும் விதமாக இந்த வீடியோ வந்து அமைகிறது. முதல்ல இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டில் நம்ம போகும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அவசியமாக பாஸ்போர்ட் தேவை. இந்த பாஸ்போர்ட்டை நம்ம எடுத்திருந்தால் தான் இன்டர்நேஷ்னல் டூரே போக முடியும். அடுத்து இது இந்தியாவில் எடுக்கக்கூடியது. அடுத்து விசா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எந்த நாட்டுக்கு போகிறீங்களோ அந்த நாடு நம்ம அங்கே வரலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு அனுமதி சீட்டு. இது அந்த நாட்டுக்கு நம்ம அப்ளை பண்ணி வாங்கணும். சில நாடுகளுக்கு இந்த விசா தேவை இருக்காது. மலேசியாவுக்கு தேவையில்லை, சிங்கப்பூருக்கு தேவை இருக்கும். அதே போல் மலேசியா போகும்போது எஸ்டி கார்டுன்னு ஒன்று எடுக்கணும், ட்ராவல் கார்டு, அது அவசியம். அதே போல் நீங்கள் ஒரு நாட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா அது எந்த நாடோ அந்த நாட்டுக்கு ஏற்ப அங்கே இருக்கக்கூடிய பணத்துக்கு ஏற்ப இந்திய தொகையை கொடுத்து நீங்கள் மாற்றி வச்சுக்கணும். மலேசியா அப்படின்னா ரிங்கெட், கிட்டத்தட்ட உங்களுக்கு 18 ரூபா சில்லறைகளில் அந்த அமௌண்ட் வந்து வரும். நம்ம ₹1 அப்படின்னா அங்கே ஒரு ரிங்கெட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அங்கே ஒரு ரிங்கெட் அப்படின்னா நம்ம இந்திய மதிப்பில் ₹18.55 அப்படி ஏற்ற இறக்கங்களில் வரும். அந்த அமௌண்ட்டை நீங்கள் வந்து மாற்றி வச்சுக்கணும். உங்களுக்கு அங்கே போய் எவ்வளோ செலவு இருக்குமோ, எவ்வளோ செலவு செய்வீங்களோ அதற்கேற்ப இங்கேயே இந்தியாவிலேருந்தே நீங்கள் போகும்போது ஒரு முகவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நம்ம தோராயமாக 10,000 செலவு செய்கிறீங்கன்னா அதற்கேற்ப ரிங்கெட்டாகவும், இல்லை மலேசியா போகிறீங்க, சிங்கப்பூர் போகிறீங்கன்னா டாலராகவும் மாற்றி வச்சுக்கணும். அது அடுத்த பாயிண்ட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் போடுறீங்க அப்படின்னா அந்த டிக்கெட்டில் உங்களுக்கு எவ்வளோ கிலோ லக்கேஜ் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். அது கார்கோ லக்கேஜா, அதாவது விமானத்தில் அடியில் போடக்கூடிய லக்கேஜா, இல்லை விமானத்தில் நம்ம இருக்கைக்கு பக்கத்தில் மேலே போடக்கூடிய கேபின் லக்கேஜா அப்படிங்கிறது வந்திருக்கும். கார்கோ லக்கேஜ்னால் 20 கிலோ வரைக்கும் போகலாம். அது விமானங்களை பொறுத்து மாறுபடும். இதுவே உங்களுக்கு கார்கோ கேபின் லக்கேஜ் அப்படின்னா, ஹேண்ட் லக்கேஜ் அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7 கிலோ இல்லை 10 கிலோ அந்த அளவு தான் இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ராலி சைஸ் அவசியம். ட்ராலி சைஸ் அவங்க டிக்கெட்டில் கொடுத்துருந்துருப்பாங்க, இல்லைனாலும் நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த கேபின் லக்கேஜ்க்கு சின்ன சைஸ் ட்ராலி தான் உங்களுக்கு எடுத்துகிட்டு போகணும். செட்டாக இருக்கிற இந்த 3 ட்ராலியில் சின்ன சைஸ் ட்ராலி தான் உங்களுக்கு கேபின் லக்கேஜுக்கு சரியாக இருக்கும். அதனால் அதை பார்த்துக்கோங்க. இல்லை 7லேருந்து 10 கிலோ வரைக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஃப்ளைட் டிக்கெட்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ சொல்லியிருக்காங்களோ அந்தளவுக்கு தான் எடுத்துகிட்டு போகணும். அதை தாண்டி எடுத்துகிட்டு போனீங்கன்னா நீங்கள் லக்கேஜ் கட்டுற மாதிரி ஆகிடும். அதனால் அதை பார்த்துக்கோங்க. சூட்கேஸ் சைஸ் ரொம்ப முக்கியம். நாங்கள் போன இடத்துல அதனால் எங்களுக்கு லக்கேஜ் பே பண்ணுற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ₹4,500 எக்ஸ்ட்ரா செலவு வந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால் அதை பார்த்துக்கோங்க. அதே போல் வெளிநாட்டுக்கு நீங்கள் டூர் போகிறீங்க அப்படின்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் அப்படிங்கிறது ரொம்ப கீப்பப் பண்ணுறாங்க. சொன்ன நேரத்துக்கு ஃபாலோ பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். ஒரு டூரிஸ்ட் கைடு வந்து நம்மளை கூட்டிகிட்டு போகிறக்கு இருக்கார் அப்படின்னா அவர் எந்த நேரத்துக்கு வர சொல்கிறாரோ அந்த நேரத்துக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் லேட் ஆகலாம். இருந்தாலும் கொஞ்சம் அந்த டைமுக்கு போயிட்டோம் அப்படின்னா அதனால் பிரச்சனை வராது. ஏன் அப்படின்னா நம்ம இங்கேருந்து பல ஆயிரங்களை செலவு பண்ணி போகிறோம். அங்கே போய் அவங்க குறித்த நேரத்துக்கு நம்ம அந்த இடத்துக்கு வந்து சேரலை, ஹோட்டல்லேருந்து வெளியில் வரல அப்படின்னா அவங்களால நிறைய இடங்களை நமக்கு காமிக்க முடியாது. அதே போல் போகிற இடங்களில் நம்ம புகைப்படங்களை எடுத்துகிட்டு அந்த இடங்களில் நிறைய பார்க்குறக்கு செலவு பண்ணிட்டோம் அப்படின்னாலும் பிற இடங்களை பார்க்க முடியாமல் போகும். இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூர், இன்டர்நேஷ்னல் டூர் அப்படிங்கிறதுல நினைவில் வச்சுக்க வேண்டியது. இது போல் இன்னும் நிறைய குறிப்புகள் உங்களுக்கு கொடுக்குறேன். இதில் இன்னும் முக்கியமான குறிப்புகள், நான் தவற விட்ட குறிப்புகளை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.